இன்றைக்கி நமக்கு ஹாஃப் கேஜியில் சாக்லேட் கேக் தான் ஆர்டராக வந்திருக்கு. அது செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கும். ஒரு விஷயத்தை இப்போ பண்ணாமல் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. ஸோ இந்த வீடியோவுமே அப்படி தான். கேக் ஆர்டர்ஸ் வரும், அந்த நான் வீடியோ எடுப்பேன். பட் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். 2 டேஸ் பிஃபோர் நான் கேலரி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அவ்வளோ வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நான் எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ தான் நான் கடைசியாக எப்போ வீடியோ போட்டேன் அப்படின்னு செக் பண்ணும்போது 3 மந்த் பேக், அதாவது ஒரு ஃபெப்ரவரி மந்த் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா வீடியோஸுமே நம்ம எடிட் பண்ணாமல் அப்படியே பெண்டிங்லேயே வச்சுருந்துருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஸோ அப்போ டிசைட் பண்ணேன், இதுக்கப்புறம் எந்த வீடியோஸும் தள்ளி போடக்கூடாது, எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தான். நான் இப்படி நினச்ச செகண்ட் டேவே எனக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் தான் இது. இந்த கேக்கோட அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.